கொஞ்சம் வசதி இருக்கும் போது, பணம் இருக்கும் போது, புகழ் இருக்கும் போது அவளை ஒட்டி கொள்ளுகிறார்கள். அவளுக்கு அது புரியவில்லை, அந்த ஊழியருக்கும். ஆனால் இவர் வசனம் சொல்கிறது, எருசலேமுக்கு வந்து சிசுவோடு சேர்ந்து கொள்ள எத்தனை ஆசை பாருங்கள். கற்றுக்கொள்ள ஆசை, கீழ்ப்படிய ஆசை, ஆண்டவரை இன்னும் அறிய ஆசை. அன்பு பிள்ளைகளே, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆரம்ப நாட்களிலே சில மூத்த ஊழியர்கள், அவர்கள் படித்தவர்கள் அல்ல, படிப்பாளிகள் அல்ல, கிராமத்திலிருந்து வந்தவர்கள், ஆனால் வேதத்தை அதிகமாய் ஆராய்ச்சி செய்தவர்கள். அவர்களே ஒரு வேதம் என்று சொல்லுவேன். அவருடைய வாழ்க்கையில் ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது. முடிந்த அளவுக்கு அவளோடு கூட நான் பிரயாணம் பண்ணேன், அவளோடு பேச, அவளோடு தங்கி இருக்க விரும்புவேன், அவரோடு சேர்ந்து உள்ள. நீ யாரோடு சேர்ந்திருக்கிறீங்க? புகழ், பணம், படிப்பு, அந்தஸ்து, நீ யாரை பார்த்தால் அதுதான். ஒரு பிஷப்போட, ஒரு ரெவரண்டோட, ஒரு டாக்டரோட, இல்லாவிட்ட ஏதோ ஒரு அரசியல் மனிதரோடு சேர்ந்து கொள்ள, இவர் சிசுவோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், ஒரு சிஷ்டா இருக்க வேண்டும். சிசுவோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அப்படியானால் தானும் ஒரு சிஷனாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஒரு ஊழியனோட ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் பாஸ்டர். உங்கள் போதகரோடு அதிகமா நேரம் செலவு பண்ணுங்கள். அல்லாவிட்டால் உங்களை விட சற்று ஆண்டவரை அறிந்த மக்களோடு நேரம் செலவு பண்ணுங்கள். உங்களை விட கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தவர்களோடு நேரம் செலவு பண்ணுங்கள். உங்களை விட சற்று தேவனும் நெருக்கமா இருக்கிற மக்களோடு நேரம் செலவு பண்ணுங்கள். நீங்கள் உலகத்தோடு செலவழிக்கிற நேரங்களை விட தேவனோடும் தேவ பிள்ளையோடும் செலவழிக்கிற நேரங்கள் அதிகமா இருக்கட்டும். தேவன் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவாராக. முடிவாக சொல்ல விரும்புகிறேன், அந்த வாழ்க்கையில 26, 28, 29, 20 அங்க எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் பர்னபா அவனை சேர்த்து கொண்டான். நீங்கள் இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்க யாரோடு சேர்ந்திருக்கிறீங்க? உடைய உறவுகள் யாரோடு? உங்கள் நெருக்கங்கள் யாரோடு? ஒருவேளை நீங்கள் குடும்ப அங்கத்தினரா இருக்கலாம். நீங்கள் நீ பழகிற ஒரு கிறிஸ்துவோடு இருக்கிறாரா? நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், 55 ஆண்டுகள் ஆனது, ஆனால் இன்னும் ஏராளமான எனக்கு உறவுகள் இருக்கிறது. சகோதரன், சகோதரி, என் தாய் வழியாய், தகப்பன் வழியாய், என்றைக்காக ஒரு நாள் அவளை சந்திப்பதுண்டு. ஆனால் அவள் அதிகமா நேரம் செலவழிப்பதற்கு முடியாது, செலவழிக்க விரும்பவில்லை. அது அவளுக்கு புரியாது. நீங்கள்